Hello guys, welcome back to Usha Bala's Learning Academy. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா first thing only for CSE IT students ஓகேங்களா. ஸோ TNPSCAக்கு 554 சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய MSc then MCA ப்ளஸ் BE BTech CSE IT ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு 3 விஷயம் சொல்கிற மாதிரி இருந்ததுமா. ஸோ அதனால தான் A to Z வீடியோலேயே சொல்லிடலான்னு இன்றைக்கி கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு கூட அதை தான் சொல்லியிருந்தேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ லான்ச் பண்ணுவேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா 3 விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த TNEBக்கு வந்து அப்ரோச் பண்ணோம்ப்பா. அதுலேயே அங்கேயே கீழே கமெண்டில் கேட்டிருந்தீங்க மேம் CSEக்கு என்ன அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஒன்றும் இல்லைம்மா, TNEBக்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. TNEBக்கு நம்ம யாருமே எலிஜிபிள் இல்லை, ஒன்லி EEE ஆஸ்பிரண்ட்ஸ் தான் எலிஜிபிள். பட் நான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எங்கள் சைடு வந்து முன்னாடி ஈஸி எழுதுனாங்க ஓகேங்களா, ஈஸி ஆஸ்பிரண்ட் வந்து எழுதுனாங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் EB மினிஸ்டர் போய் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது ஈஸிக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, CSEமே 2020 கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளை எப்படி கேட்பாங்கன்னா, TNEBல பர்டிகுலர் பர்சன்டேஜில் மட்டும் கேட்பாங்க, 3%, 10%, 7% அப்படிங்கிற மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்டாக அங்கே கால்ஃபர் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேகன்சி கேட்பாங்க. ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு தனி சிலபஸ் இருக்குமா ஓகேங்களா. முன்னாடி எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு CSEக்குன்னு தனி சிலபஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம EBக்கு எழுதுறதுனா எலக்ட்ரிக்கல் சிலபஸ் தான் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஈவன் நாங்கள் ECக்கு எழுதும் போதும் ECக்குன்னு தனி சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர்லேருந்து அதர் டிபார்ட்மெண்ட் கால்ஃபர் பண்ணாமல் ஒன்லி EEE அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், ஏன்னா வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால அதர் டிபார்ட்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு. அந்த விதத்தில் ஈஸி இருக்குங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் நீங்கள் 2020 வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, CSEக்கும் வேகன்சி வந்திருக்கு, E&Iக்கெலாம் வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் அவங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா இதையும் கேட்டிருந்தீங்க, மேம் நீங்கள் EBன்னு ஏதோ ஒரு வீடியோ சொல்கிறீங்க, அதில் எங்களுக்கு புரியல, CSEக்கு வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோம், பெட்டிஷன் கொடுத்தோம். பட் சப்போஸ் கால்ஃபர் வந்தது அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நீங்கள் இப்போ படிக்கிறீங்க பார்த்தீங்களா, 554 சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் 1% ஆஃப் வேகன்சினாலும், ஏன்னா EBக்கான வேகன்சியை ஃபில் பண்ணக்கூடியது TNPSC ஓகேங்களா. TNPSC போர்டு தான் உங்களுக்கு EB வந்து EBக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் அப்போ அவங்க உங்களுக்கு CSEக்குன்னு கால்ஃபர் பண்ணுவாங்கன்னா, கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 554 சிலபஸ் தான்ப்பா வைப்பாங்க ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு சொல்லியிருக்கோம், கிடச்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தானே. ஸோ அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ EB வந்தது அப்படின்னா மேபி உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நான் இண்டிவிஜுவலாக வீடியோ கொடுத்து அதுவும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். கண்டிப்பாக அதுக்கும் கைடன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. ஓகே, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்தடுத்தது டெக்னிக்கல் வைஸாக சம் எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னொன்று ஏதோ கேட்டிருந்தாங்களே, ECக்கு வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, லாஸ்ட் மினிட்ல எப்படி வந்து இந்த TNPSCA எக்ஸாம் கிராக் பண்ணுறது, ஏன்னா இது ரிப்பீட்டடாக டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சம் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு மேம் CSEக்கும் அதே மாதிரி சொல்லுங்கள், நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறோமே தவிர லாஸ்ட் மினிட்ல கிராக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவன் உங்களுக்குமே அது நீடடாக இருந்தது அப்படின்னா சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் நீங்கள் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டான ஸ்டடி பிளானில் கரெக்டான வே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜி மெயின் இதே என்ன அப்படின்னா, 10 யூனிட் வந்து கம்பல்சரி டச் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அதை எப்போதுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு யூனிட் வெறும் 70% கம்ப்ளீட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் இது வந்து லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன், எல்லா யூனிட்டுமே எல்லா 100%மே கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் டைம் இல்லை, சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் 10 யூனிட் அட்லீஸ்ட் ஒரு 70% டச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி.
இப்போ இதில் வந்து லாஸ்ட் மினிட்ல எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னா, ஈஸிக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்பா, ஓகேங்களா? இல்லைனா எம்சிக்யூ கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அந்த விதத்தில் இது டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சைடு 5000 கொஷின்ஸ் கிட்ட கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஷின்ஸை மட்டுமே, ஓகேங்களா? இது நான் சொன்னங்கிறத விட எங்கிட்ட அப்ரோச் பண்ணும் போதே அப்படி தான் கேட்டிருந்தாங்க. மேம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் பார்த்தா போதுமான, இருக்கக்கூடிய டியூரேஷனில் அதை பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் ஆன அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அது மாதிரி இல்லைனா அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு போட்டிருக்கியோ அந்த அளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது உங்களுக்கு அதிக கொஷின்ஸ் இருக்காது. அப்படி பார்த்தா லாஸ்ட் இயர் சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் 554 சிலபஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும். அப்புறம் வந்து இது இன்டர்வியூ போஸ்ட்டு சிப்காட் மேனேஜருக்கு ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும். இந்த 2 கொஷின் பேப்பர் தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மேம் படிக்கிறேனே தவிர எனக்கு அது எப்படி கொஷின்ஸ் வரும், பேட்டர்ன் எப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனாலும் சொல்கிறேன். இந்த 2 செட்டு கொஷின் பேப்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் இயர் கேட்ட ஆனால் சிப்காட் மேனேஜருக்கு வேறு கொஷின் பேப்பர், விச் மீன்ஸ் வேறு சிலபஸ்ஸு கொஷின் பேப்பரும் வேறு, சிஸ்டம் மேனேஜருக்கு ஒரு கொஷின் பேப்பர், ஓகேங்களா? 2 சிலபஸ் பேஸ் பண்ணி 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி போர்டிலே இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த கொஷின் எங்கே கேட்பீங்கன்னா, மேம் இந்த கொஷினை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நானே சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சிலேயே உங்களுக்கு கொஷின் இருக்கும். சிடிஎஸ்சி உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் சிஎஸ்சி 554 சிலபஸ் அப்படின்னா அந்த கொஷின் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ படிச்சிருக்கீங்கன்னா முதல்ல இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இன்னொன்று, ஆன்சர் பண்ணுறதுங்கிறது விஷயம் இல்லை, எந்த ஏரியாவில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த டெப்த்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களை பார்க்க சொல்கிறது கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கன்னு சொல்லலை, அதை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினாவது, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனாவது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது வந்து அடுத்து இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் 554 சிலபஸ்க்கு மட்டுமே நம்ம ஸ்டாஃப் வந்து 5 பார்ட் ஆஃப் வீடியோ கொடுத்துருப்பாங்க. கொஷினுக்கு ஆன்சர் வந்து வித் கீ பாயிண்ட்டோட, இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கீ பாயிண்ட்டோட பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. சும்மாலாம் இல்லை, உண்மையாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த சோர்ஸ் வந்து எனஃபாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து சிஸ்டம் மேனேஜர் குரூப்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஏன்னா 2 கொஷின் பேப்பர் தான் இருக்குது, 2 கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று செல்ஃபாக பாருங்கள், அப்படி இல்லாட்டி நாங்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள், ஓகேங்களா? பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓரளவு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி, அதாவது நீங்கள் சில டாபிக் விட்டுருக்கலாம், அவங்க அதை இன்டெப்த்தாக கேட்டிருக்கலாம், இல்லை ப்ரிப்பேர் பண்ண டாப்பிக்கே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் இன்னும் அதை டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியுதுல்ல, அதை வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 விஷயம் சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது, ஓகேவா? அதனால் லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய 2 கொஷின் பேப்பரை மட்டும் ஜஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்குது மேம், 2020 இருக்குது மேம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம், ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை பார்க்கும்போதே இவ்வளோ தான் ஈஸியாக இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, ஓகேவா? அதனால் நான் எப்போதுமே 4 இயர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இயர் போக போக முன்னாடி போக போக அட்வான்ஸ்டாகவும் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு அப்கிரேடாக தான் இருக்குமே தவிர பின்னாடி போக வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகும்போதே நீங்கள் பார்க்கலாம், லாஸ்ட் இயருக்கும் இப்போ கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்குமே நிறைய சேஞ்சஸ் தெரியும், கண்டிப்பாக அப்டேட்டடாக தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த விதத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேவா? இது செகண்டு. தேர்டு வந்து என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டுன்னு நானே என்னோட சைடு இப்போ தான் லாஸ்ட் வீக்கு லான்ச் பண்ணோம். இது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ரிவிஷனுக்கு அப்புறம் டெஸ்ட் பேட்ச்னு போட்டு பார்க்குற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் அப்படின்னு கேட்குறதுனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணோம், ஓகேங்களா? இப்போ இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போயும் சோர்ஸ் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு கிளியராக தெரியல. மெட்டீரியல்னு மென்ஷன் பண்ணுறீங்க,
ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எம்சிக்யூ மாடல் கேட்குறீங்களா அப்படிங்கும் போது ஆமாம் மேம் எனக்கு எம்சிக்யூ மாடல் வேணுங்கும் போது அப்போ இது கிடையாதுப்பா, எம்சிக்யூ மாடல் இது இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த கொஷின் வந்து மேம் இதில் நான் எதை கெட் பண்ணுறது, எதை நான் படிக்கிறது அப்படிங்கிற கொஷினே திருப்பி கேட்குறீங்கப்பா. ஸோ இது வந்து எனக்கு எப்படின்னா, முன்னாடி மெட்டீரியல்னு கேட்குறவங்களுக்கு சாம்பிள் காப்பி, டெஸ்ட் பேட்ச்னு கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரொசீஜர் என்னோட சைடு நான் கொடுத்துட்டு அடுத்த ஒர்க்கை பார்ப்பேன். அவங்க நீடு இல்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்க வில்லிங்னு மெசேஜ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச்னா அதுக்கான என்ட்ரி போட்டு நம்ம லிங்க்கு ஷேர் பண்ணுவோம். இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு என்னென்னா பர்டிகுலராக சிஎஸ்சிக்கு வந்து இண்டிவிஜுவலாக வாய்ஸ் நோட் கொடுக்குற மாதிரி இருக்குமா. நீங்கள் என்ன கேட்குறீங்க, கொஷின் பேங்க்னா நீங்கள் என்ன கேட்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டா இல்லை மெட்டீரியலா? அப்போ திருப்பி நம்மக்கிட்டே வந்து மேம் அப்போ எதை கெட் பண்ணால் நான் படிக்க முடியும்? அப்போ நான் திருப்பி வந்து நீங்கள் எப்போ பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது என்னோட சைடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் இந்த ஃபுல் கோர்ஸே விட்டுட்டேன்ப்பா. ஃபுல் கோர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் அதெல்லாமே நான் சொல்லலை. ஓகேவா? ஃபுல் கோர்ஸு அதாவது எப்படின்னா ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த இதுக்கே நான் வரல. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்னு ஒன்று கொடுத்துருந்தோம். அதுதான் பேஸு. ஓகேங்களா? இதை தான் நீங்கள் A to Z நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருந்தோன்னா கொஷின் பேங்க். ஏன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது டேட்டாஸ் அதிகமாக இருக்குது. எது இம்பார்ட்டன்ட் இல்லை, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுங்கிறத என்னால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தது தான் கொஷின் பேங்க். கொஷின் பேங்க்குங்கிறது உங்களுக்கு என்னவா வரும்னா, இதுக்கப்புறம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வீடியோ தான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருங்க. ஓகேவா? செகண்ட் கொஷின் பேங்க் அப்படின்னா அதில் இன்ஜினியரிங்கில் கேட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது. ஸோ கொஷின் பேங்க்குங்கிறத நம்ம எப்படி கொடுத்துருந்தோன்னா, இன்ஜினியரிங்கில் கேட்ட 2 மார்க்கு 16 மார்க்கு ஷார்ட் நோட்ஸு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் இதை தான் கலெக்ட் பண்ணி நம்ம கொஷின் பேங்க்காக கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் இருக்கக்கூடியதை தான் எம்சிக்யூ மாடலில் கேட்பாங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே உங்களுக்கு தியரி கொஷின் இல்லை அப்படின்னா ப்ரோக்ராமிங் கொஷின், இந்த 2 கொஷின் மாடல் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன ஒரு யூனிட்டில் 20 கொஷின் கேட்குறாங்கன்னா 10 கொஷின் டேரக்ட் கொஷினாக இருக்கும், மீதி 5 கொஷின் வந்து ட்விஸ்டடாக இருக்கும், மீதி 5 கொஷின் டஃப்பாக இருக்கும். ஆனால் எல்லாமே தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பேங்க் அப்படிங்கிறது வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி பேஜஸை கம்மி பண்ணி கொடுத்தது தான் கொஷின் பேங்காக கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே தியரி தானே தவிர அதில் எம்சிக்யூ வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம், இதை தியரியை ஃபுல்லாக படிச்சுட்டு டேரெக்டாக எக்ஸாமில் போய் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் எம்சிக்யூ மாடலில் கொஷின் கேட்டால் அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சருங்கிறத ஃபைன் பண்ணி பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே எல்லா கோர்ஸ் அப்படின்னு வச்சாலே எண்டில் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது என்னென்னா ப்ராக்டிஸ் செக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா ரிவிஷன் செக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கேயே எம்சிக்யூ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த மெயின் எக்ஸாம்ங்கிறது நியூ எக்ஸாமாக இருக்காது, அது வந்து புதுசாக இருக்காது, ஆல்ரெடி பழகின டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதே எக்ஸாம் அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் வித் டைமரோட டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட் பேட்ச். இப்போ நம்ம கொடுத்தது என்னென்னா, மேம் எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினா அதையும் நான் உங்கள்ட்ட வீடியோவில் கிளியராக சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினா டிஎன்பிஎஸ்சியில் இந்த 2 கொஷின் பேப்பர்ப்பா, இது வராது. இதை தவிர்த்து கேட் கொஷின்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து என்னது இஸ்ரோ, இந்த மாதிரி அவுட்டர் சைடு. ஓகேங்களா? சிஎஸ்சி பேஸ் பண்ணி வெளியில் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்தும் நிறைய கொஷின்ஸ் வரலாம். அதனால் 1 and 1 நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் அது மட்டும் கிடையாது, அதில் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும், கேட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், ஃபைனலாக ரிவிஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டுன்னு கொடுத்துருந்தேன். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 4 விதம் கொடுத்துருந்தோம்ப்பா. மெட்டீரியல், கொஷின் பேங்க், இது 2 சேர்த்தே தான் உங்களுக்கு வரும், தனித்தனியாக வராது, இது 2 சேர்த்தே தான் வரும். இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் 1 and 1 அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சம் எம்சிக்யூ கொஷின்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். லாஸ்ட் ஃபைனலாக டெஸ்ட் பேட்ச், இது வந்து ரிவிஷனுக்காக நீங்கள் போட்டு பார்க்குறது. எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அந்த அட்மாஸ்பியரில் அட்டன் பண்ணுறது தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த 4 விஷயம் புரியுதுங்களா மேம்? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் ஒரு எக்ஸாம் எழுதணும்னா இந்த 4 விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கெட் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உன்னோட மெயின் சோர்ஸ் மெட்டீரியல் தான். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டிலுமே நான் அதை தான் சொன்னேன். யார் கேட்டிங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும்னு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டாஃப் மூலமாக ரெடி பண்ணது தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டே தவிர மெயின் சோர்ஸ் உனக்கு மெட்டீரியல் தான். ஓகேவா? பேஸ் ஃபவுண்டேஷன் உனக்கு மெட்டீரியல் தான். ஆனால் அங்கே அப்படி வர முடியாதவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எம்சிக்யூ மாடல் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்.
பட் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று கெட் பண்ணால் கூட அதை மட்டுமே அவங்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதான் சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் அப்படின்னா அதில் ஷார்ட் நோட்ஸு, எம்சிக்யூ, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எம்சிக்யூ, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சம் எம்சிக்யூ கொஷின்ஸ், அப்புறம் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. கேட்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கு சிஎஸ்சி சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கு வேறு சிலபஸ் இருக்கும். ஸோ கேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வெறுமனே 70% ஆஃப் சிலபஸ் தான் கவர் ஆகும். அந்த 70% ஆஃப் கொஷின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எம்படட் சிஸ்டமு, தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னது க்ளவுடு டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் கேட் கொஷின்ஸில் வராது. ஏன்னா கேட்டில் அந்த சிலபஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கேட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு எந்தெந்த டாபிக் எந்தெந்த யூனிட் இருக்கோ, இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கேட் கொஷின்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஒன்றை மட்டுமே நீங்கள் கெட் பண்ணிங்கன்னா அது மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ இதை படித்தாதான் நம்ம கிளியர் பண்ணுவோம், இதை படித்தாதான் அப்படிலாம் கிடையவே கிடையாதுப்பா. கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்காக மேம் மெட்டீரியல் ஜாஸ்தி இருக்குது படிக்க முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மாதிரி நான் அதாவது எம்சிக்யூ மாடலில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம கொடுத்தது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு அதை திருப்பி கேட்காத அளவுக்கு உங்களுக்கு என்ன நீடடோ எனக்கு கரெக்டாக ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு சாம்பிள் காப்பி கொடுத்துட்டு நான் அடுத்தடுத்தது மூவ் ஆகிடுவேன். உங்களுக்கு அது வேணும்னா கெட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் எனக்கு கொடுத்துட்டு மேம் நான் இது இல்லை, நான் எம்சிக்யூ மாடல் தானே நான் பார்த்தேன் அப்படிங்கும் போது அது என்னோட சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஓகேங்களா? அதனால் நான் இங்கேயும் இப்போயும் தெளிவுபடுத்துகிறேன், மெட்டீரியல் கொஷின் பேங்க்கில் ஒன் அண்ட் ஒன்லி படிக்கிறதுக்கான சோர்ஸ் மட்டும்தான் வரும், அதுதான் பேஸு. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் இருக்கும். 2 செட் ஆஃப் எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று கேட் ப்ரீவியஸு, அப்புறம் அதர் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸு, தென் லாஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ்க்கான எம்சிக்யூ, இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? தென் லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக டெஸ்ட் பேட்ச். ஓகே, இப்போ இதில் மேம் லாஸ்ட் மினிட்ல என்ன மேம் கிராக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் ஜஸ்ட் உங்களுக்கு 800 தான். இதில் வந்து இந்த எம்சிக்யூ மாடல் இந்த இப்போ இருக்கக்கூடிய டியூரேஷன் ஜஸ்ட் இந்த 2 monthஸில் என்ன மேம் பண்ணலாம் அப்படிங்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும். ஏன்னா அதில் இன்னொன்று கேட்டில் இருக்கிறதுமே நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, மேம் கேட் லெவலுக்கு ஏன் மேம் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போதே நான் சொல்லியிருப்பேன்மா, கேட் கொஷின்ஸை நீங்கள் படிங்கன்னு கொடுக்கலப்பா, எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்காங்கன்னா அதில் 2 லைன்லேருந்து பேசிக் டெஃபினேஷன் அங்கே கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத விட, அதாவது எல்லாமே படிக்கிறோங்கிறத விட எப்படி படிக்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விதத்தில் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கேட் கொஷின்ஸும் கொடுப்போம். அதனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டே போதும். இப்போ கரண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, கிராக் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டே போதும். அதனால தான் மெட்டீரியல் கேட்குறவங்களுக்கு இருங்கம்மா, வீடியோவில் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீடடோ நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இப்போவும் சொல்கிறேன், திருப்பி என்கிட்ட மேம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா மெட்டீரியல்ப்பா. இப்போ லாஸ்ட் மினிட்ல கிராக் பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் போதும். மேம் இது எல்லாமே நான் படிச்சிட்டேன் மேம், எனக்கு இந்த நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணுங்கிறது கிடையாது, என்னோடய ஸ்ட்ராட்டஜி போட்டு நான் எல்லா சிலபஸுமே பக்காவாக படித்து பக்காவாக நோட்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் அப்படின்னா ஃபைனலாக டெஸ்ட்டு, அவ்வளோதான்ப்பா. இவ்வளோதான் இந்த விஷயந்தான். இதுவுமே வேண்டாம், நீங்கள் தாராளமாக டேரெக்டாக போய் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? இது எங்கிட்ட, அதுவும் இப்போ சிஎஸ்சிக்கு சோர்ஸ் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால, விச் மீன்ஸ் சிஎஸ்சிக்கான சோர்ஸ் இல்லைங்கிற ஒரு ரீசன்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேட்கக்கூடியதுக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதற்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன நீடடோ, இப்போ நான் சொன்னேன்ல மெட்டீரியலு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டு, டெஸ்ட் பேட்ச்னு, ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சைடு நான் ஜஸ்ட் சாம்பிள் காப்பி, டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் ப்ரொசீஜர் தான் கொடுப்பேன், மெட்டீரியல்னால் சாம்பிள் காப்பி தான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நீடட்னா கெட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா கால் பண்ணுறவங்களும் கேட்குறாங்க மேம், தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கோம், கால் யாருமே பிக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால் நாங்கள் கால் பிக் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் நான் சொல்லிட்டேன், கால் பிக் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக அந்த கால் பிக் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கால்ஸ் பிக் பண்ணுறதுல நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்னாலும் கேளுங்க, வாய்ஸ் நோட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்மா.